ஹே ஆர்மீஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பேங்டன் அண்ட் யாங்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைக்கோ ப்ரொஃபஸர் பார்ட் 2. இந்த பார்ட் 1 வீடியோ போட்டவே 1 மந்த் இல்லாட்டி அட்லீஸ்ட் 1.5 மந்த்தே ஆயிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக போட்ட ஏஜ் கேப்பில் தான் எனக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி பார்ட் 2 வீடியோ போடுங்க சைக்கோ ப்ரொஃபஸருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு ஏஜ் கேப் பார்ட் 2 வரும், ஓகேங்களா? ஸோ எல்லா வீடியோவும் சொல்கிறது ஒரே விஷயந்தான், லைக் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் லைக் தான் என்னோடய வீடியோவை மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ எனக்கு வியூஸ் வர மாட்டேங்குது. எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணால் தானேப்பா நானும் வீடியோ போடுவேன். சும்மா இருந்துடாமல் லைக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் கூட வேணாம், லைக் போட்டுருங்க. அண்ட் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன பார்த்துட்டு போனால், வியும் ஜேகேவும் சேர்த்து உங்களை கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. யாரோ ஒரு பையன் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இப்போ கிட்னாப் பண்ணி உங்களை அதே பங்களாக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். எங்கே எப்போவுமே வந்து ஒரு இடத்துக்கு மற்ற பொண்ணுங்களை கூப்பிட்டு வரனால அந்த பங்களாக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ ஸ்டில் நீங்கள் இன்னும் அன்கான்ஷியஸ்லேயே இருக்கீங்க. ஸோ வியும் ஜேகேவும் வெளியில் வந்து, இப்போ என்ன மச்சான் பண்ணுறது? தெரிலடா ஜேகே, தெரிலண்ணா. அவங்க அப்பன் கேட்பானே. கேட்க மாட்டான். இன்றைக்கி அவள் காலேஜில் ஃபோன் பேசிட்டு இருந்தேன், கேட்டேன். என்ன கேட்டேன்? அவங்க அப்பாவுக்கு இன்றைக்கி மதியானம் இந்தியாவுக்கு போகிறதுக்கு பிளேன் இருக்கான். ஸோ நான் போயிடுறேம்மா, நீ பார்த்துருமான்னா. அப்புறம் சரிப்பான்னு இவ்வளோ சொல்லிட்டா. இப்போ அவங்க அப்பா போயிடுவான். ஸோ அதனால் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் காலேஜில் தான், காலேஜில் என்ன இல்லை, காலேஜில் ஒரு 10 நாள் சேர்ந்த மாதிரி லீவ் போட்டால் அவங்க பேரண்ட்ஸுக்கு மெசேஜ் போகும்ல. ஆமாம் மச்சான். ஸோ நீ என்ன பண்ண, தினமும் அட்டண்டன்ஸில் அவளுக்கு ப்ரெசன்ட் போட்டுரு, ஓகேவா? மச்சான் ப்ரெசன்ட் போடுறது மேட்ரு இல்லை. நாளைக்கு அவங்க அப்பன் பொண்ணை கேட்டுட்டு வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. நீ எப்படியாவது அவளுக்கு ப்ரெசன்ட் மட்டும் போட்டுரு. சரி மச்சான். சரி, அவளுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கும் தெரியலையே. நம்ம எந்த ஒரு மருந்தும் யூஸ் பண்ணலையே. நான் அடிக்க இவ்வளோ நேரம் மயக்கத்தில் இருக்கா? சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போதே இப்போ இந்த பக்கம் உங்களை பெட்டில் பார்க்கலாம். ஸோ அப்போ தான் நீங்கள் லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. இது என்ன இடம்? கண்ணு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு பல்லுமே சேர்த்து வலிக்கும். அப்போ தான் உங்களுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. இந்த மாதிரி வீயெல்லாம் தேவங்களாம் உங்களை அடித்து உங்களை மயக்கம் போட வச்சதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ சடனாக நீங்கள் எந்திரிக்கிறீங்க. பார்த்தா அவங்க காலில் ஒரு சங்கிலி போட்டு கட்டியிருக்கு. ஸோ நீங்கள் கத்துறீங்க, யார் இங்கே, யார் இருக்கீங்க? யாராவது வந்து காப்பாற்றுங்க சார். டேங்க் சார், எங்கே இருக்கீங்க சார்? சார் எங்கள் அப்பா தேடுவார் சார். சார் காப்பாற்றுங்க, யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. ஸோ இந்த சவுண்டு கேட்டுட்டு வியும் ஜேகேவும் உள்ளே வராங்க. ஸோ மச்சான் நீ வெளியேறு, நான் போய் பார்த்துக்குறேன். டே, எதனாச்சும் பிரச்சனையாடா? என்ன பிரச்சனை பண்ண போகிறான்னு எனக்கே தெரில. நீ வெளியேறு, நான் பார்த்து பேசிக்கிறேன். சரி, எதனாச்சும் பிரச்சனைன்னா கூப்பிடு. ஸோ வியும் உள்ளே வரான். சார் என்னங்க சார், எதுக்கு சார் என்ன இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? வேறு எதுக்கு, வாழ்கிறதுக்கு தான் சார். நீங்கள் என்ன லூஸா? நீங்கள் ப்ரொஃபஸர், நான் ஸ்டூடெண்ட், என்ன போய் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தா என்ன? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால் கூப்பிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பிடிச்சா கூப்பிட்டு வர்றதுக்கு நான் என்ன டாயா இல்லை பொம்மையா? எனக்கு என்னென்னு தெரியல. நீங்கள் என்னை விடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ நான் விடுவேனா? இவங்க அப்படி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். நாங்கள் அதுக்கப்புறம் ஜெயிலில் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? சார் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், எங்கள் அப்பா இன்றைக்கி ஊருக்கு போகிறாரு சார், ப்ளீஸ் விடுங்க சார். தெரியும், அதை வச்சு தான் நானே உனக்கு கிட்னாப் பண்ணேன் சார். ப்ளீஸ் சார், நான் உங்களுக்கு என்ன சார் பண்ணேன்? தயவு செய்து என்னை விட்டுருங்க சார். நீ என்ன பண்ணியா? நான் கேட்கும் போதே அந்த பையனுக்கு ஆமாம் சொன்னியா இல்லைன்னு சொன்னியான்னு சொல்லியிருந்தீன்னா இந்நேரத்துக்கு நீயும் ஃப்ரீயாக வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம்.
சார் ப்ளீஸ் சார், நான் உனக்கு நோ தான் சார் சொன்னேன். ப்ளீஸ் சார். இட்ஸ் டூ லேட் பேபி. இவ்வளோ நேரம் கழிச்சு சொல்கிறா. இதை நான் கிட்னாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ சொல்லியிருந்தேன்னா நீயும் அப்படியே போயிருப்பல்ல. சார் இப்போயும் ஒன்றும் இல்லை சார், நான் உங்களை எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன் சார், யாருக்கிட்டேயும் மாட்டி விட மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். பார்க்கலாம், நீ என்கிட்ட நடந்துக்கிறத வச்சு உன்னை விடலாமா இல்லை விடக்கூடாதுன்னு ஒரு 1 வீக் கழிச்சு சொல்லிட்டா. சார் சார் ப்ளீஸ் சார், எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாள் கால் பண்ணலைனாலும் அவர் பதறுவார் சார். ப்ளீஸ் சார், உங்கள் அப்பனுக்கு தானே தினமும் கால் பண்ணி தரேன், என் கண் முன்னாடியே பேசு சரியா? சார் ப்ளீஸ் சார், ஏன் சார் இவ்வளோ எனக்கு கெஞ்ச வைக்கிறீங்க? பேபி நான் உன்னை கெஞ்சவே சொல்லலை. நீ என்ன நினச்சிட்ருக்க? நீ இவ்வளோ ப்ளீஸ் பண்ணி கேட்டால் நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக நடக்காது பேபிமா. சார் ப்ளீஸ் சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? உன்னை கூட்டிகிட்டு வந்தது உன்னை விடுறதுக்காக இல்லை, உன் கூட வாழ்கிறதுக்காக. உன்னை வாழணுமா இல்லை சாவடிக்கணுமான்னு நீ நடக்கிறதுல தான் இருக்குது. சார் என்னங்க சார் பயம்லாம் முறுத்துறீங்க சார். நீங்கள் என்ன பயமுறுத்துறேண்ணா அப்படின்னே வச்சுக்கோயேன். நீ மட்டும் எனக்கு ஒபே பண்ணலன்னா உன்னை கொன்றுவேன். சார் ப்ளீஸ் சார், இன்னொரு வாட்டி ப்ளீஸ் சார்னு வாயில் வந்துச்சு, நீ வர்ஜினா இல்லையான்னு நான் செக் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் வாயிலேருந்து ஒரு மூச்சு வரல. ஸோ இந்த மாதிரியே ஆஃப்டர்நூன் வரை ஆகுது. ஸோ காலையிலையும் சாப்பாடு மத்தியானத்துக்கு சாப்பாடு கொடுத்துருப்பான், நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதனாச்சும் எடுத்துகிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் ஆர் சம்திங் எடுத்துகிட்டு உள்ளே வரான். ஸோ நீங்கள் சாப்பிடாத பார்த்துட்டு என்ன இவ்வளோ சாப்பிடாம இருக்கா? சார் இல்லை சார், எனக்கு பாஸ்தா செட் ஆகாதா? ஏன்? இல்லை சார், சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது ஒரு அலர்ஜி மாதிரி சார், ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகும் சார். இது அப்போவே சொல்லியிருக்கலாமே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உனக்கு அலர்ஜி ஆகுது, அவ்வளோ வீக்காக இருக்க என்ன? சரி சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கும்? சார் சாப்பிட்றத கேட்குறேன், என்ன பிடிக்கும் சொல்லு. சார் எனக்கு எதுவுமே வேணாம் சார். எதுவுமே வேணாம்னு சொன்னீங்கன்னா எப்படி? அப்புறம் நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். சார் வேணாம் சார், எனக்கு டிஃபன் ஐட்டம் எதுனாலும் ஓகே சார். டிஃபன் ஐட்டம் ஓகே, நான் வாங்கிட்டு வரேன், அதுக்கு முன்னாடி இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடு. சார் ஸ்நாக்ஸ் சாப்பிடு. சார் எனக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணது பிடிக்காது சார். அப்புறம் இல்லை சார், நான் ஃப்ரூட்ஸ் மாதிரி தான் சார் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்குவேன். ஓ அதுக்கு தான் இவ்வளோ அழகாக இருக்கியோ? அந்த அழகை மெயின்டைன் பண்ணணும்ல. சரி நீ இது சாப்பிடாத, நான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறான். ஸோ என்னடா நடக்குது, இவன் இப்படி பார்த்துக்கிறானே, இவனா சைக்கோவா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்களுக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, எதனாச்சும் கலந்து கொடுத்துருவானா, இவன் கொடுக்குறத நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட் போல் உங்களுக்கு சாலட் கொண்டு வரான், ஃப்ரூட் சாலட் மாதிரி. ஸோ இந்தா சார் இந்தா அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் வாங்கி சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கப்பை கொடுத்துட்றீங்க. ஸோ சாப்பிட்டதில் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், என்னடா எதனாச்சும் கலந்து கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. டிஸியாலாம் இருக்காது, லைக் ஒரு மாதிரியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஸ்வெட் ஆகிறது அந்த மாதிரி. ஸோ வெளியே போயிட்டு எத்தனை டோஸ் போட்டாடா அவளுக்கு ரொம்ப இருக்கும்? டோசேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது மச்சான், ஒரு 50 கிராம் 50 மில்லிகிராம் போட்டால் ஒரு நார்மலாக இருக்கும்னு வச்சுக்கோயேன். 100 போட்டால் கொஞ்சம் டெம்ட் ஆகும், அவளுக்கு எப்படின்னு தெரில. நீ எவ்வளோ போட்டிருக்க? 1 கிராம் போட்டிருக்கேன். டேய் 1 கிராமா? என்னடா சொல்கிற? நீ அவ்வளோ தாங்குவியா? என்னை பற்றி உனக்கு தெரியாதா? தெரியும் இருந்தாலும் கேட்டுக்கிறேன்.
என்னென்னா இப்போ வி வந்து உங்களுக்கு கொடுத்த சேலட்டில் வந்து வயக்ரா மாத்திரை போட்டிருப்பான். ஸோ அது கொஞ்சம் டோசேஜ்னாவே கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி சொல்கிறது, கொஞ்சம் எஃபெக்டிவானது. அவன் உங்களுக்கு 1 கிராம் கிட்ட போட்டிருக்கான். உங்களுக்கு உள்ளே தாங்க முடியலை, என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த மாதிரி ஃபீலிங்லாம் உங்களுக்கு வந்ததே இல்லை. ஸோ வி உள்ளே வரான், ட்ரெஸ் இல்லாமல்னா ஒரு ஷர்ட் இல்லாமல் ஃபேண்ட்லாம் போட்டிருக்கான். ஸோ உள்ளே வரதை பார்த்துட்டோன்னே, ஐயோ என்ன இவன் வேறு எப்படி வரான், எனக்கு இங்கே ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ என்ன பேபிக்கா ஏன் இப்படி உட்காந்துட்ருக்கா? சார் ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லாமல் இதுக்கு உனக்கு வேர்க்குது சார்? தெரியல சார், ஏசி ஆஃபில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை பார்க்குறீங்க. ஏசி அங்கே நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் பக்கத்தில் வர வி, நீங்கள் பின்னாடி தள்ளி போகிறீங்க. அப்போ வி, ஓ அவ்வளோ இருக்கா உனக்கு, எவ்வளோ தான் நீயும் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். ஸோ கிட்ட வந்துட்டோன்னே, சார் என்ன இல்லை எதுக்கு சார் இப்போ கிட்ட வரீங்க? எதுக்கு கிட்ட எனக்கு தெரியணுமா? இல்லை நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க சார், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே வி அவனோட கையெடுத்து உங்களுடைய சீக்ஸில் வைக்கிறான். ஸோ அவனோட கையை நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க. அவன் கை ஸ்டில் உங்கள் சீக்ஸில் தான் இருக்குது. பட் உங்கள் கையை வச்சு அவனோடதை பிடிச்சிக்கிறீங்க. கையை வச்சு பிடிக்கிற அளவுக்குலாம் உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டோன்னே நீங்கள் கையை எடுத்துடுறீங்க. ஸோ வி வந்து உங்கள் 2 கையும் இன்டர்லாக் பண்ண மாதிரி மேலே பிடிச்சிக்கிறான். ஸோ உங்களை அப்படியே லே பண்ணிட்டோன்னே அவன் வந்து உங்ககிட்ட வந்து தப்பால எதுவுமே பண்ணல, பட் உங்களவே பார்த்துட்ருக்கான். சார் ஏன் இவ்வளோ அழகாக இருக்கா? சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் விடுங்க சார், எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது சார். நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல, நீ ஏன் இவ்வளோ அழகாக இருக்கா? சார் எனக்கு தெரியல சார், எங்கள் அப்பா பண்ண வேலை சார், நீங்கள் என்னை விட்டுருங்க சார். உங்கள் அப்பா மூஞ்ச பார்த்தா அப்படியெல்லாம் தெரியலையே, உங்கள் அம்மா அழகா? சார் அதுவும் எனக்கு தெரியாது சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சிருங்க சார். எனக்கு வேறு ஒரு மாதிரியாக இருக்குது சார். என்ன மாதிரியாக இருக்கா தெரியல சார், எனக்கு உள்ளே என்னமோ பண்ணுது சார். ப்ளீஸ் சார் எந்திரிங்க சார். என்ன பண்ணுது தெரியல சார், சத்தியமாக தெரியலை சார். நீ எனக்கு அதை டெரைவ் பண்ணாமல் நான் எந்திரிக்க மாட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்ல சார், எனக்கு ரொம்ப வேர்க்குது. அப்புறம் புல் அரிக்குது சார். அப்புறம் வயிற்றில் பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்கு சார். அப்புறம் என்னோட நெயில்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது சார். ஒரு மாதிரியானா எனக்கு நெயில்ஸ்லலாம் ஒரு விதமாக கூசுகிற மாதிரி இருக்குது சார். ஓ அப்புறம் வேறு எதுவும் பண்ணலையா? இல்லை சார், பொய் சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும். வேறு எதுவுமே பண்ணலையா சார்? என்னோட சொல்லு. வேறு எதுவுமே பண்ணல சார். பண்ணலன்னா நான் பண்ண வைக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை தூக்கி அவன் உங்களுடைய கழுத்தை ஃபுல்லாக ரோம் பண்ணுறான். ஸோ அதுவே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ பண்ணிகிட்டே இருக்கும்போது அவனோட கை கீழே வருது உங்கள் செஸ்ட் கிட்ட. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே உங்கள்கிட்ட லிப்ஸை கொண்டு வரான். நீங்கள் என்ன சொல்கிறது, ஹெசிடேட் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணலை. ஸோ அவன்கிட்ட வந்து உங்கள்கிட்ட வரான், லிப்ஸை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் கழுத்தை திருப்புறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. பார்க்குறான். நீங்களும் கொஞ்சம் நேரத்தில் என்னடா நம்ம லிப்ஸில் எதுவுமே படலைன்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கிறீங்க. ஸோ அவன் உங்களையே பார்த்துட்ருக்கான். பட் நீங்கள் கண்ட்ரோலை இழந்துட்டீங்க. நீங்கள் அப்படியே அவனை கிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ கிஸ் பண்ணிவிட்டு அவங்க கையை விட்டோன்னே அவனுடைய ஹேரை ரொம்ப கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப கிஸ் பண்ணுறீங்க.
ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஹிட் ஆகுது, நம்ம என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அவனை தள்ளி விட்டுட்டு நீங்கள் கீழே வந்துடுறீங்க. சார் ஸோ சாரி சார், நான் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன் சார். எதுக்கு இப்போது கீழே போனேன்? சார் இல்லை சார், நான் உங்களை தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன் சார். சாரி சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். இதுக்கு இப்போ கீழே போனேன் சார், ப்ளீஸ் சார், சாரி சார் அப்படின்னு சொன்னோன்னே வீக்கு செம்மக்கும் வந்துடுது. அவன் உங்களுக்கு இழுத்துட்டு வந்து பெட்டில் போட்டு உங்கள் கையை லாக் பண்ணிடுறான் கப்ஸ் வச்சு. ஸோ லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவுமே பண்ணல. அவனோட கையை வச்சு உங்கள் பாடி ஃபுல்லாக தடவுறான். உங்களால் இங்கே கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. ஒரு பக்கம் இவன் தடவுறானேன்னு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து உங்களால் கண்ட்ரோலும் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து தூக்கி போடுறான். ஃபைனலாக நீங்கள் இன்னர்ஸோட மட்டும்தான் இருக்கீங்க டாப் அண்ட் பாட்டமில். ஸோ அவன் ஸ்டார்டிங்கில் உங்கள் நெத்தியிலேருந்து உங்கள் டோஸ் வரை எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணுறான். இன்னர் தைஸில் கிஸ் பண்ணுறான், உங்களுடைய ப்ரெஸ்ட்டில் கிஸ் பண்ணுறான், நெக்கில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு தாங்க முடியலை, எங்கள் ப்ரெஷர் தாங்க முடியலை. ஸோ அப்படியே அவனோட கையை கொண்டு போயிட்டு உங்களுடைய ப்ரைவேட்டில் வைக்கிறான். ஸோ உங்களுக்கு அவ்வளோதான், உங்களால் முடியலை. ஸோ அவன் வந்து என்ன அடுத்த ப்ராசஸ்க்கு தான் போகிறான். பட் உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, உங்களால் கத்தவும் முடியலை. அவன் உங்கள் வாயை மூடிட்டு அவனாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப வலிக்குது, ப்ளீடே ஆகிடுது. ஸோ அவனும் த்ரஸ் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் டைம்லாம் பார்க்கல, அவன் பாட்டுட்டு அவனுடைய ப்ளஷரை கண்ட்ரோல் பண்ணாமல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் போயிடுது. ஸோ அப்படியே சாட்டிஸ்ஃபைடாக படுக்கிறான். பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. பட் அவன் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆனானே தவிர்த்து முழுசாக ஆகலை. ஸோ பக்கத்தில் இருக்கிற டேபிளில் வந்து அவனும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வயாகரா வச்சுருப்பான். அவனும் இந்த வயாகராவை போட்டுட்டு அவனும் உங்ககிட்ட வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணுறான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 o'clock ஆயிடுது. எப்போது 9 ஸ்டார்ட் பண்ணி 3 o'clock வரையும் ஆயிடுது. பட் லாஸ்ட்டாக பண்ணும்போது தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகி அதுக்கப்புறம் டயர்டாகி தூங்குறான். உங்களால் இங்கே முடியலை, கையிலேருந்து கட்டை கூட அவுக்காமல் தூங்குறான். எப்படி தூங்கியிருப்பான்னா, அவன் உங்கள் மேலேயே படுத்துட்டு உங்கள் ஒன் சைட் கழுத்துக்கிட்ட தலையை வச்சுட்டு குழந்த மாதிரி தூங்கிட்டு இருப்பான். 2 பேருமே எதுவுமே போடல, மேலே பெட்ஷீட் கூட இல்லை. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் உடம்புல ஏதோ தண்ணி படுற மாதிரி இருக்குது. ஸோ கண் திறந்து பார்த்தா உங்கள் கை கட்டெல்லாம் அவுத்து தான் இருக்குது. என்ன பண்ணியிருப்பான், ஒரு துணியை வச்சு உங்கள் பாடி ஃபுல்லாக ஒரு துணியில் நனைச்சி தொடச்சிட்ருப்பான். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எந்திரிக்கலான்னு பார்க்க கூட உங்களுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ அப்படியே தூங்கிடுறீங்க. மார்னிங் எழுந்துச்சி பார்த்தா அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா தான் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. மறாவது நாள் காலைல வந்து பார்த்தா மறுபடியும் சாலடை கொண்டு வரான். இந்தா சாப்பிடு. சார் ப்ரஷ் பண்ணலாம். ஓ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு வரான். இந்தா சார் புடி, ஏன் ப்ரஷ் தான் சார். ப்ரஷ்ஷு எனக்கு என்ன ப்ரஷ் உனக்கு? ஏன் என் ப்ரஷ்லாம் விளக்க மாட்டிங்களோ? சார் அப்படி இல்லை, பட் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ்ஷை எடுத்து உங்கள் வாயில் வச்சுட்டு போயிடுறான். உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. சரி இருந்தாலும் இதுதான் விதின்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணிடுறீங்க. ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு அவன் கொடுத்த சாலட்ஸையும் சாப்பிட்டு வச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்போ தான் ஜேகே உள்ளே வரான். ஸோ ஜேகே உள்ளே வர்றதை பார்த்துட்டோன்னே, சார் நீங்கள் எங்கே சரிங்க சார், என்னை எப்போயாவது காப்பாற்றுங்க சார், ப்ளீஸ் சார், இவர் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ ஜேகே வந்து எப்படின்னா, எப்போவுமே வந்து யூஸ் பண்ணிவிட்டு கொடுக்குற பொண்ணெல்லாம் ஜேகே தான் எப்போவுமே இந்த மாதிரி அவனும் டேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவான். பட் இதையும் அசால்ட்டாக நினச்சிட்டு உங்கள்கிட்ட தப்பான எண்ணத்தோடயே வரான். ஸோ ஒயன் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தலையை கோதுவான்.
சார் ப்ளீஸ் சார், எப்படியாவது எனக்கு கூப்பிட்டு போயிடுங்க சார், ப்ளீஸ் சார். அவன் எனக்கு தப்பாக பண்ணிட்டான் சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வந்து அதுக்கும் மேலே உங்களுடைய உடம்பு தடவை பார்ப்பான். சார் வயன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நேற்றே பெயின்லாம் போயிருக்கும்ல, அப்புறம் என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றான். நீங்கள் ஜேகேவை தள்ளி விட்டு வெளில ஓட பார்ப்பீங்க. ஸோ வெளில ஓடும் போது வி வந்துடுவான். ஸோ அவன் அவங்கள அப்படியே பிடிச்சிட்றான். சார் சார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜேகே எங்கள் கீழே விழுந்திருப்பான். அப்படியே உங்கள் கன்னத்தில் ஒரு அடி அடிக்கிறான். என்ன தைரியம் இருந்தா விட்டு ஓட பார்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் கையை வந்து கட்டி போடுறான். ஸோ கட்டி போட்டோன்னே ஜேகேவை பார்க்குறான். டேய் இவ ஓட பார்க்குறா, பிடிக்காம இருக்க? மச்சான் அவன் ஓடினதே என்னால் தான்டா. ஒன்னாலையா? ஏன்? சும்மா பார்க்கலாமேன்னு டச் பண்ண, அதுக்கு ஓரா பண்ணா, அதான் தள்ளி விட்டு ஓட்டா. இதை கேட்டோன்னே வீக்கு செம்ம கோவம் வந்துடுது. பிகாஸ் வீக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? ஸோ அவகிட்ட வந்து ஜேகே தப்பாக நடந்துக்கிட்டோன்னே ஜேகே மேலே வீக்கு செம்ம கோவம் வரும். எப்பட்றா நீ அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒயன் கண்ணு முன்னாடியே ஜேகேவை போட்டு செம்மையாக அடிப்பான். டேய் அச்சான் என்ன எதுக்குடா அடிக்கிற? அவளை நான் தான் சொன்னேன்ல அவள் எனக்கு தான் சொல்லிட்டு. ஏன் அவளை பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே என்னை கருத்து போட்டிருக்க தெரியாதா? வச்சிட்ருக்கேன் நான் என்ன லூஸ்டா? டே மச்சான் எதுக்குடா மச்சான் இப்போ அடிக்கிற? டே விட்றா. டே மச்சான் நீ எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் இவன் மேலே உன் கையை பட்டுச்சுன்னு வச்சுக்க, நான் யாருன்னா பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். டேய் மச்சான் நீ எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எப்படா சொன்னேன்? விட்றா எனக்கு வலிக்குதுடா அப்படின்னு சொன்னேன்னே வியும் விட்டுடுறான். ஸோ அப்போ நீங்கள் பார்க்குறீங்க வி என்னடா இப்படி நடந்துக்கிறான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்டேன்னு தான் உங்களுக்கு தோணுது. ஸோ வெளியில் வந்துட்டோன்னே, சாரி மச்சான் நான் தானே அவன்கிட்ட சாரி கேட்கணும், பரவாயில்ல விட, எனக்கு என்னன்னு தெரிலடா, எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்குடா மச்சான், என்ன பண்ணலான் இருக்க தெரியல, அவன் கூட வாழ மாட்டாடா, அதான் நேற்றே எல்லாமே முடிஞ்சிருச்சே. மச்சான் நேற்றே எல்லாம் முடிஞ்சிருந்தாலும் அவள் என்கிட்ட கேட்ட விதம் அப்படி. என்ன கேட்டா? என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லி கேட்டா. சப்போஸ் அவன் உன்கிட்ட வாழ்ந்துட்டேன்னு சொல்லிட்டு உன் கூட இருக்கலான்னு நினச்சா எதுக்கு என்கிட்ட அப்படி கேட்கணும்? அவள் வாழ மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னடா மச்சா பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஷாக் ட்ரீட்மெண்ட் தான். டேய் ஷாக் ட்ரீட்மெண்ட்டா? ஏற்கனவே நம்ம அதை பண்ண போய் லிட்ரலி மாட்டை பார்த்தோம் தெரியும்ல மச்சான், மாட்டை பார்த்தோம் தான். ஆனால் உனக்கு ஒய்யன் வேணுமா வேணாமா? வேணும் மச்சான். அப்புறம் என்ன, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளுக்கு பழசெல்லாம் மறக்கவே. மச்சான் மறக்க வைக்கிறது எனக்கு பெரிய பிரச்சனையே தெரில, பட் அவளுக்கு எதனாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுடா. லாஸ்ட் டைம் நான் பண்ண பார்த்து அந்த பொண்ணு செத்து போனான், ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாம், அப்போ நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. இப்போ நீ ப்ரொஃபஸர் ஆகி அதை பற்றி நிறைய கற்று வச்சுருக்க, இப்போ என்ன? மச்சான் எனக்கு ஏமா நம்பிக்கை இல்லை மச்சான், ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் இல்லாத ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல்னு போனால் நம்ம தான் மாட்டுவோம். உனக்கு என்னடா, அவளுக்கு என்ன பழசை மறக்க வைக்கணும் அவ்வளோதானே? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டாக்டராக இருக்கான், அவனை கூப்பிட்டு வரேன். அவனை கூப்பிட்டு வந்து அவன் ஏதாச்சும் பார்த்து என்னாச்சும் பிரச்சனையாக இருப்போகுது? ஒரு பிரச்சனையும் ஆகாது, நீ அதை பற்றியெல்லாம் கவலையை விடு. அவளுக்கு ஒரு 1 வீக் கிட்ட ரெகுலராக இந்த மாதிரி லோ டோசேஜ்லேயே பண்ணோம்னு வச்சுக்கோங்க, லோ வோல்டேஜ்லேயே பண்ணோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உன் கூட அவள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வியும் சொல்லிடுறான். ஸோ ஜேகேவும் வெளில வந்துடுறான். வி உள்ளே போயிட்டோன்னே நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் பயமாகவே இருக்குது. உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். பட் உங்களுக்கு ஐயோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் வேறு இருக்குது. சார்
அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து அவனோட கையை தூக்கி உங்களை அடித்த கன்னத்தில் வைக்கிறான். ஐம் சாரி வயன். சார் வேணாம் சார். என்ன வேணாம்? சார் என்னை விட்டுருங்க சார். நான் உங்ககிட்ட நல்லா தானே பேச வரேன், அப்புறம் எதுக்கு மூட் அவுட் பண்ணுறேன்? சார் இல்லை சார், எனக்கு பயமாக இருக்குது சார். இங்கே இருக்கிற இடமே சரியில்லை சார். நீங்கள் இப்படி இருக்கீங்க. சரி, ஜேகே சார்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவர் உங்களுக்கு மேலே இருக்காரு சார். எனக்கு பயமாக இருக்குது சார். ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை சார். நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு நேற்று எனக்கு தெரியும், சரியா? சார் பட் பயமாக இருக்குது சார். என்னை விட்டுருங்க சார். எங்கள் அப்பா என்னை தேடுவார் சார். நேற்று கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு சார். கால் பண்ணாரு தான் சார். என்ன சார், எங்கள் அப்பா பாவம் சார். உங்கள் அப்பா கிட்ட நான் தான் பேசினேன். என்ன சார் சொன்னார்? என்னை ஒன்று நல்லா பார்த்துக்க சொன்னார். இங்கே உனக்கு வேறு யாருமே இல்லையா சார்? பாவம் சார் எங்கள் அப்பாவுக்கு நானும் என் அக்காவும் தான் சார் இருக்கும். ப்ளீஸ் சார். உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லியிருக்கேன், நல்லாவும் பார்த்துக்குவேன், சரியா? அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சொல்லிவிட்டு வந்து வெளில போயிடுறான். வெளில போயிட்டோடனே உங்களுக்கு உங்கள் அப்பா ஞாபகமாகவே இருக்குது. ஸோ நீங்களும் அழுவுறீங்க, ரொம்ப அழுவுறீங்க. அழுதுட்டு உங்களுக்கே தலையெல்லாம் வலிச்சு போய் நீங்கள் தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஜேகே ஒரு டாக்டரை கூப்பிட்டு வரான். டே மச்சான், இந்த பங்களா இருக்குன்னு எங்கள் 2 பேருக்கு அப்புறம் உனக்கு தான் தெரியும். நாளைக்கு யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், நான் ஃப்ரெண்டுன்னு பார்க்க மாட்டேன், அவன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு பார்க்க மாட்டான், அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் மச்சான். டேய் என்னடா வர்றதுக்கு முன்னாடியே இப்படி பயமுறுத்துறீங்க? இல்லை பயமுறுத்தலை மச்சான், சொல்கிறதுக்கு நீ பயக்கிற. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எங்கே இருக்கா அந்த பொண்ணு? மேலே தான் இருக்கா, வா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அந்த டாக்டரை கூப்பிட்டு வரான். ஸோ பார்க்குறான். இவன் தானா? ஆமாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வியை ரூம்குள்ளே கூப்பிட்டு வரான் அவனை. ஸோ நீங்களும் தூங்கிட்டுருப்பீங்க இல்லையா? ஸோ தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அனஸ்தீஷியாலாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஃபெயிண்ட் ஆகிட்டு அது ரொம்ப லோவாக தான் இருக்கும். அந்த அனஸ்தீஷியா டோஸ் உங்கள் கையெல்லாம் கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்டு உங்களுக்கு தண்ணி தெளிக்கிறாங்க முகத்தில். தண்ணி தெளிச்சிட்டோன்னே பார்த்தா ஃபுல் செட்டப் ரெடியாக இருக்கும். உங்கள் தலையிலலாம் என்னமோ பேண்ட் மாதிரி போட்டு அதுலேருந்து 4-5 ஒயர்லாம் வருது. ஸோ உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கும், என்னடா இவங்க நம்மளை கொல்ல போகிறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ தலையை திருப்பலான்னு பார்த்தா கூட அதுக்கு கூட முடியாத அளவுக்கு ரொம்ப டைட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் டேங்க தான் கூப்பிட்றீங்க. சார் பயமாக இருக்குது சார். யார் சார் இவங்க? கூப்பிடுங்க சார். சார் உள்ளே வாங்க சார், எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டுட்ருக்கீங்க. பட் டேங் உங்கள் பின்னாடி தான் இருக்கான். உங்களுடைய தலையை நகட்ட முடியாததுனால அவனை பார்க்க முடியல உங்களால். ஸோ அவனும் லோ வோல்டேஜில் கொடுத்துக்கிட்டே வரான். ஸோ உங்களுக்கும் அங்கே ஒரு மாதிரி பண்ணுது, மண்டையே குழம்புற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 5 minutes கழிச்சு நீங்கள் ஃபெயிண்ட் ஆகுறீங்க. ஸோ ஃபெயிண்ட் ஆகிட்டு உங்கள் கையெல்லாம் அவிழ்த்து விட்டுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நீங்கள் மந்தம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கீங்க அன்றைக்கி ஃபுல்லாகவே. ஸோ இதே மாதிரி வீக் போக 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 உங்களுக்கு எல்லாமே மறக்குது. லைக் ரொம்ப நாள் இருந்ததெல்லாம் இருக்குது, பட் ப்ரெசண்ட்டில் நடந்தது மட்டும் மறக்குது. மறந்ததுக்கப்புறம் நீங்களும் டேம் யாருன்னே தெரியாது, பட் டேம் கிட்ட கேட்குறீங்க, நான் எங்கே இருக்கேன், எங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க, ப்ளீஸ் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. வயன் என்ன தெரியலையா? இல்லை தெரியலை, நீங்கள் யாருன்னு தெரியலை, எனக்கு இந்த இடம் என்ன இடம்னு கூட தெரியலை. வயன் நான் தான் உன் புருஷனா? என்ன சொல்கிறீங்க? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 2 weeks ஆகுது. நீ படிக்கிற அதே காலேஜில் தான் நான் ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன். பட் நீ என்ன இப்படி சொல்கிற? உனக்கு போன வாரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் நீ கோமா போயிட்ட. 1 week நீ கோமாவில் இருந்த. இப்போ நீ எந்திரிச்சு பார்க்கும்போது என்னையே நீ யாருன்னு கேட்குற.
இல்லை, எனக்கு யாருமே என்னன்னு தெரியல. என்னை போய் எங்கள் அம்மா கிட்ட விட்டுடுறீங்களா ப்ளீஸ்? உங்கள் அம்மா முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் மறக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்துருப்பீங்க. பட் உங்கள் அம்மா அப்பா இருக்காங்கன்னு தெரியும், பட் உங்கள் அம்மா அப்பா யாருன்னு தெரியாது. அந்த அளவுக்கு மறந்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டோன்னே உங்களுக்கு ரொம்ப மண்டை குழம்புது, என்னடா இப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபெயிண்ட்டாக நீங்கள் மண்டை பிடிச்சிருக்கும் போதே வியும் ஜேக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, லைக் வெட்டிங் கவுன்லாம் உங்களுக்கு போட்டு போஸ் கொடுக்குற மாதிரி 2 பேரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் கொஞ்சம் மண்டை பிடிச்ச மாதிரி எதுவுமே நடக்கிறது நடக்கட்டும் அந்த மாதிரி இருப்பீங்கள்ல, அந்த மாதிரி டைமில். ஸோ நிறைய ஃபோட்டோஸ் பிடிச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஆல்பமாகவுமே இருக்கும். டேட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க வந்து காட்டுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டோன்னே சரி இவங்க சொல்கிறது உண்மை தான் போலன்னு சொல்லிட்டு நீங்களும் நம்புவீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, வி வந்து உங்கள் கூட நல்லா தான் வாழ்வான். அட் த சேம் டைம் ஸ்டில் அந்த காலேஜில் வந்து யாராவது என்னை செடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்கள கூப்பிட்டு வந்து கொல்லுவான். இதே மாதிரி தான் வி வந்து என்ன தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆனாலுமே அவனோட வேலையை அவனே தான் பார்த்துட்ருப்பான். ஸோ இதோட சைக்கோ ப்ரொஃபஸர் பார்ட் 2 முடியுது. மொக்கையாக இருக்குல்ல எண்டிங், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அண்ட் ஆல்சோ இதுக்கு எழுதின ஸ்டோரி புக் நான் எங்கே வச்சேன்னு கூட தெரில. அதனால தான் நானாக எழுதின வரைக்கும் ஞாபகம் இருக்கிறத வச்சு இந்த ஸ்டோரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறுபடியும் சொல்கிறது அதுதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான ஒரு நல்ல கதையோடு